பொதுவாக காசிக்கு போகிறதுனால வாழ்க்கையில் என்னெல்லாம் நல்லது நடக்கும், காசியில் யார் யாரெல்லாம் அந்த காசிக்கு போகலாம், மேலுமே இந்த காசி நகரோட முக்கியமான சிறப்பம்சங்கள் என்ன, நாம் முதல்ல போனோம் அப்படின்னா அது எதை செய்யணும், அதை செஞ்சால் மட்டும்தான் புண்ணியம் நம்மளோட வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். காசிக்கு முதல்ல யாரெல்லாம் போகணும், யாரெல்லாம் போகக்கூடாது, எந்த மாதிரியான முறையில் நம்ம இந்த காசிக்கு போனோம் அப்படின்னா நமக்கு முழு பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது காசிக்கு வாரணாசி சென்று வருவது அப்படிங்கிறது ஒருவரோட வாழ்க்கையில் ஆன்மீக ரீதியான பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை தரிசிப்பது அப்படிங்கிறது பாவங்களை நீக்கி மன அமைதியை நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இறப்புக்கு பின்னாடி முக்தி தரும் தலமாக இந்த தலம் இருக்கிறதுனால தான் ஆன்மீக விழிப்புணர்வும் வாழ்க்கையை பற்றிய புதிய பார்வையும் இங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ காசிக்கு செல்வதனால வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆன்மீக விழிப்புணர்வு, கங்கை நதிக்கரையில் நிகழக்கூடிய அன்னை கங்கையோட ஆரத்தி, சிவபெருமானோட தரிசனம், இது எல்லாமே மனதில் ஒரு புதிய ஆற்றலையும் ஆழ்ந்த அமைதியையும் நமக்கு கொடுக்கும். அடுத்ததாக கர்ம வினைகள், தீராத பிரச்சனைகள் இதெல்லாமே நீங்கும். காசி கங்கையில் நீராடி நதியில் நீராடுவது அப்படிங்கிறது பாவங்களை முழுமையாக நீக்கி மனதை தூய்மைப்படுத்துவதற்காக இங்கே பார்த்திங்களா காசிக்கு போகிறாங்க. அடுத்ததாக வாழ்க்கையோட தத்துவ புரிதல், காசி நகரத்தில் எரியக்கூடிய அந்த இறுதி சடங்குகளை நேரில் பார்க்கும் பொழுது மனிதனுடைய நிலையாமையே புரியும். இதனால் வாழ்க்கையில் தேவையில்லாத பயங்கள் விலக்கி நமக்குடைய மனதில் ஒரு பக்குவம் ஏற்படுமா. புதிய தொடக்கம், அதாவது காசிக்கு போயிட்டு வருவது ஒருவரோட எண்ண ஓட்டத்தை மாற்றி வாழ்க்கையை நேர்மையான திசையில் வழிநடத்த உதவுமா. நீங்கள் காசிக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். காசியில் இருக்கக்கூடிய தங்கக்கூடிய இடங்கள் குறித்தும் விவரங்கள், மேலுமே கங்கை ஆரத்தி மற்றும் காசி விஸ்வநாதர் தரிசனம், அங்கு சென்று வர ஏற்ற ஒரு சிறந்த காலகட்டம், இது எல்லாமே நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த காசிக்கு போனோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலுமே இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகத்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே இந்த காசி சென்று விட்டாலே நம்மளுடைய பாவங்கள் கரைந்து புண்ணியமானது சேர்ந்து கொண்டு விடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம். அப்படியாக பல பேருமே காசிக்கு போக வேணும் அப்படின்னு பெரும் கனவோடு ஆசையோடு இருப்பாங்க. சிவன் பொறுத்த வரையில் அவன் அருளால் அவன்தாள் வணங்கி என்பதற்கு ஏற்ப சிவனோட அருள் இருந்தால் மட்டுமே சிவனை தரிசித்து நம்ம அவங்களோட ஆசையை பெற முடியும். அதிலும் காசி போக வேணும் அப்படின்னா நிச்சயமாக அவன் அழைப்பு இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும். இப்பொழுது காசிக்கு போனால் நம்ம கொண்டு சென்று எதையாவது விட்டு விட வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆன்மீகத்தோட நோக்கமே எந்த ஒரு பொருளோடு மீதும் அதிக ஆசையோ பற்றோ வைக்காமல் வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்படி வாழும் பொழுதே நம்மளுடைய ஆணவம் அகம்பாவம் தானாக அழிந்துவிடும். பூமியில் பிறந்த எல்லா உயிரும் பற்று அற்ற நிலைக்கு செல்ல வேணும் அப்படிங்கிறது தான் இதனோட அர்த்தம். அதாவது அந்த காலத்தில் குடும்ப பொறுப்பினை நடத்த முடிந்தவங்க காசிக்கு செல்வது வழக்கமாக இருக்குது. எந்த ஒரு பொருளின் மீதும் அதிக பற்றோ அல்லது விருப்பமோ இருக்கக்கூடாது. எதன் மீதும் எந்த ஒரு ஆசையும் இன்றி இறைவன் ஒருவனையே மனதில் சதா தியானித்து இருக்க வேணும் என்பதற்காக உண்டான பழக்கம்தான் இந்த பழக்கம். அடுத்ததாக குழந்தைகளுக்கு திருமணம் முடித்து பேரன் பேத்தி எடுத்து மகிழ்ந்து தன்னோட இல்வாழ்க்கை கடமையை செய்து முடித்தவங்க மெயினாக காசி ராமேஸ்வரம் என தீர்த்த யாத்திரை மேற்கொள்வாங்க. அடுத்ததாக மோட்ச கதியை வேண்டி இறைவனுடன் திருத்தலங்களை நாடி செல்வாங்க. இந்துக்களோட புனித தலமாக இருக்கக்கூடிய காசியில் புண்ணிய நதியாம் நதிக்கரையில் தியானம் செய்து முன்னோர்களுக்காக பிண்டம் வைத்து ஆராதனை செய்வாங்க. அப்படியாக அவங்க கங்கையில் ஸ்நானம் செய்வதனால செய்த பாவங்கள் அனைத்தும் தொலையும் அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கை. கங்கையில் அதாவது ஸ்நானம் செய்து புது மனிதனாக வெளிவரும்போது எதன் மீதும் அதிக பற்று இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப பிரியமான வஸ்துக்களை இனிமேல உபயோகிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டு விடுவாங்க. ஆனால் உண்மையிலே இதில் இருந்து என்ன தெரிந்து கொள்ள வேணும் அப்படின்னா, இறைவன் அவன் அனுப்பிய உயிர் அதை எப்பொழுது வேண்டுமானாலும் அவன் எடுத்துக்கொள்வான். அதற்காக நம்ம மனம் வருந்தவோ துன்புறுத்தவோ கூடாது அப்படிங்கிறது தான். இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வருவது கடினம். அதனால தான் காசிக்கு போனோம் அப்படின்னா தங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தை விட்டு விட வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
நீங்கள் காசிக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி நம்ம காசிக்கு போனால் முழு பலனும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம காசிக்கு போனதுமே முதல்ல மட்டும் இதை செய்ய மறந்துடாதீங்க. மேலுமே இதை செய்ய மறந்தோம் அப்படின்னா முழு பலனும் கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வாழ்நாளில் ஒரு முறையாவது காசி நகருக்கு போயிட்டு வழிபட வேணும் அப்படிங்கிறது தான் ஆன்மீக அன்பர்கள் ஒவ்வொருவரோட விருப்பமாக இருக்குது. சில பேர் ஆண்டுதோறும் அல்லது மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் காசிக்கு போயிட்டு வருவதை வழக்கமாக வைத்திருக்காங்க. ஆனால் காசிக்கு சென்று சரியான முறையில் தான் வழிபட்டு வரோமா அப்படிங்கிறது இவங்களில் அதிகமானவங்களுக்கு தெரியாது. காசிக்கு சென்று என்ன செஞ்சால் அங்கு சென்று வழிபட்ட முழு பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப புனிதமான நகரங்களில் தலைமையினானதாக இருக்கிறது வாரணாசி எனப்படக்கூடிய காசி நகரம் தான். அதாவது காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராடி காசி விஸ்வநாதரை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா பாவங்கள் அனைத்துமே நீங்கி முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. மேலுமே இதனால் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் பலவற்றிலும் இருந்து ஏராளமானவங்க காசி நகருக்கு தினமுமே வந்து போகிறாங்க. இருந்தால் கூட இவங்களில் ஒரு சிலர் மட்டுமே காசி நகருக்கு போயிட்டு வழிபட்டோம், காசிக்கு சென்ற முழு பலனையும் அடைய முடியும் அப்படிங்கிறது தெரிந்து செல்கிறாங்க. காசிக்கு செல்லக்கூடிய பெரும்பாலானவங்க நேரடியாக சென்று கங்கையில் குளிப்பது, விஸ்வநாதரையும் அன்னபூரணி தாயாரையும் தரிசிப்பது, மாலையில் கங்கா ஆரத்தி பார்த்துவிட்டு வந்து விடுவது அப்படிங்கிறது தான் செய்து வராங்க. ஆனால் காசிக்கு செல்லக்கூடிய பெரும்பாலானவங்களுக்கு எங்கு துவங்கி எங்கு வழிபாட்டுன்னு நினைவு செய்ய வேணும் அப்படிங்கிறது தெரியாமல் சில பேர் இருக்காங்க. எப்படி வழிபட்டால் காசி சென்ற முழு பலனையும் பெற முடியும் அப்படிங்கிற விஷயம் தெரிவது கிடையாது. இதனால் காசி கண்டிப்பாக முதல்ல போனதுமே அதற்குரிய முழு பலனும் அவங்களுக்கு கிடைக்காம போய்விடுகிறது. காசிக்கு சென்றதும் முதல்ல என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். காசி நகரோட தெய்வமாக சிவபெருமானும் காசி நகரை பாதுகாப்பாளராக கால பைரவரும் இருக்கார் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் காசி நகரோட நுழைவு வாயிலில் அமர்ந்து இங்கு வரக்கூடிய பக்தர்களோட துன்பங்களை போக்கி வேண்டுதல்களை விருப்பங்களை நிறைவேற்றுபவராக இருப்பவர் தான் துந்திராஜ் விநாயகர் தான். இவரை வழிபட்டோம் அப்படின்னா தான் காசி விஸ்வநாதரை வழிபட்ட முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. புராணங்களின்படி பக்தர்கள் துன்பங்களை போக்குவதற்காக விநாயகரை காசி நகருக்கு அழைத்தார் சிவபெருமான். காசி நகரிலேயே விநாயகரை தங்கக்கூடியபடியும் அவர் கேட்டுக்கொண்டார். அதனால தான் காசி நகருக்கு வரக்கூடிய பக்தர்களை பாதுகாத்து சரியான முறையில் வாழ்க்கையில் வழிநடத்தி அவங்கள துன்பங்களிலிருந்து விடுபடுப்பதற்காக இந்த துந்திராஜ் விநாயகரே கருதப்படுறாரு. சிவபெருமானோட ஆணையின்படி தான் பக்தர்களை துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்காக விநாயகர் காசிலேயே தங்கிவிட்டதாகவும் சொல்லப்படுது. மேலுமே துந்தி அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு தேடுபவர் அப்படின்னு பொருள். அதாவது சரியான பாதையை தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்தி அவங்க முக்தி அடைவதற்கு வழியை காட்டுபவர் அப்படிங்கிறது தான் இந்த விநாயகருக்கு துந்தி ராஜ் என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுறாங்க. இவரே காசியை நாடி வரக்கூடிய பக்தர்களை பாதுகாப்பாகவும் இருந்து வருவதாக சொல்லப்படுது. மேலுமே காசி நகரில் மட்டும் மொத்தம் 56 விதமான வடிவங்களில் விநாயகர் அருள்பாலிக்கிறார். இவர்களில் துந்திராஜ் விநாயகரே முதன்மையானவராக இருக்கிறார். அதனால் இவரிடம் இருந்து கிடைக்கக்கூடிய பக்தியின் மூலமே மற்ற விநாயகர் வடிவங்கள் காசி முழுவதும் இருந்து அருள்பாலித்து பாதுகாப்பை வழங்குவதாக சொல்லப்படுது. அதனால் இவரை முதல்ல வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த காசிக்கு போனோம் அப்படின்னா எதையோ ஒன்று விட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது எதை விட வேணும்? காசிக்கு செல்லும் போது உங்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம், அதாவது உணவு பழக்கம், எடுத்துக்காட்டு ஒரு காபி, டீ, அசைவம் அல்லது உங்களோட அகந்தை, ஆணவம், இதை எல்லாத்தையுமே அங்கே விட்டு வருவது வழக்கம். மேலுமே பித்ருக்கள் அதாவது முன்னோர்கள் சாபம் தீர காசியில் தர்ப்பணம், கங்கை ஸ்தியானம் இது எல்லாத்தையுமே செய்யப்படுவாங்க. பொதுவாக ஆன்மீக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நீங்கள் காசியில் விட வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா அகந்தை, அதாவது ஈகோ, நான் என்ற அகம்பாவத்தையும் பொருள்களின் மீதான அதிகப்படியான பற்றையும் காசியில் முழுமையாக விட்டுவிட வேணும். அடுத்ததாக பார்த்தோமா நிறைய கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம் நிரந்தரமாக கைவிடுவது உத்தமம். பிடித்தமான உணவு, உங்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான இனிப்பு அல்லது ஏதாவது ஒரு உணவு பழக்கத்தை இனி தொடர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செய்து கொள்ளலாம். முடி காணிக்கை, ஆண்கள் தங்களோட தலைமுடியை மொட்டையடித்து காசியில் இருக்கக்கூடிய மணிகர்ணிகா படித்துறையில் கங்கை கரையில் காணிக்கையாக விடுவது வழக்கமாக இருக்குது. நீங்கள் காசியில் என்ன வழிபாடுகள் செய்ய திட்டமிட்டிருக்கீங்க? கங்கை பூஜை அல்லது முன்னோர் வழிபாடு தொடர்பான
அதே மாதிரி நம்ம காசிக்கு போனோம் அப்படின்னா முதன்மையாக வழிபட வேண்டிய தெய்வம் கடவுள்னு பார்த்தோமா காசி விஸ்வநாதர், அதாவது சிவபெருமான். இவரே அந்த நகரத்தோட அதிபதியாகவும் இந்த ரொம்ப முக்கியமான ஒரு கடவுளாகவும் இருக்கிறாரு. மேலுமே அதிபதியாகவும் மூத்த முக்தி அளிப்பவங்களாகவும் இந்த சிவபெருமான் போற்றப்படுகிறாரு. மேலுமே இருந்தால் கூட காசி யாத்திரை முழுமை பெற விஸ்வநாதரோடு சேர்த்து இந்த முக்கிய தெய்வங்களையும் வழிபட வேண்டும். அன்னபூரணி, அதாவது காசியோட அன்னையாக கருதப்படக்கூடிய அன்னை பார்வதியின் வடிவம். இவரை வழிபட்டோம் அப்படின்னா வீட்டில் உணவு பஞ்சமும் வறுமையும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்ததாக காலபைரவர், காசி நகரத்தோட காவல் தெய்வம் மற்றும் நீதிபதி. காசிக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அனைவருமே காலபைரவரை கட்டாயமாக தரிசிக்க வேணும். கங்கை நதி, அதாவது காசியில் கங்கை நதியில் நீராடுவது அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு புனிதமான செயலாக இருக்கு. அடுத்ததாக துண்டி விநாயகர், காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்லக்கூடிய முன்பு இந்த விநாயகரை வழிபட வேணும். இவரை வணங்கினோம் அப்படின்னா செய்யக்கூடிய யாத்திரை முழுமை பெறாது, வணங்காமல் இருந்தோம் அப்படின்னா முழுமை பெறாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலுமே நீங்கள் காசிக்கு எந்த மாதிரியான முறையில் போனீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.